அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 12, 2024 ஆனி 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். கடவுள் எல்லோருக்கும் சமமாக வழங்கிய பொதுவான செல்வம் நேரம்தான். அந்த நேரத்தை வீணடிக்காமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்வில் டைகர் மிஷன் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகராஜ். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாய் இரு. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும். இன்று நம்ம எல்லாம் எட்டுநடை பயிற்சி கலைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சி ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். பேசிக் கோர்ஸ் மற்றும் அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பிரிவாக நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாருமே பண்ண வடையை தொடங்கலாம். பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதனிசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்முடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்குவதற்கு முன்பாக முதலில் நாம் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நமது இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்கள், முன்னோர்களை வணங்க வேண்டும். இவர்களிடம் அருளாசி பெற்று இவர்களை வழித்துணைக்கு அழைத்து நாம் நமது பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை தொடங்கினால் அது வெற்றியில் நிறைவடையும். அவர்கள் நமக்கு என்றென்றும் ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நம்மோடு பயணிப்பார்கள். ஆகையால் அதில் வெற்றி கிட்டும். இதை மனதில் எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் தொடங்க வேண்டும். 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி நமது பயிற்சிகளை தொடங்கி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இவையெல்லாம் அடுத்த 21 நிமிடங்களில், 42 நிமிடங்களில் எவ்வாறாக மாறுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்ப்பதற்காக முன்னமேயே நாம் பார்த்து வைத்திருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும், நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கியிருக்க வேண்டும். நம்மை இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரியும், நாம் இணைத்து வைத்த அந்த சகோதர சகோதரிகளும், அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே, இஷ்ட தெய்வங்களே, மூதாதையர்களே, முன்னோர்களே, அவர்களை நீங்கள்
நிச்சயமாக வாழ்த்த வேண்டும், அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும், அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்க வேண்டும், அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய தொழிலில் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் முன்னேற்றத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக நாம் வேண்டி அவர்களுக்கு வாழ்த்து கூறி ஆசி வழங்கி பதில் நன்றியை கூறி நாம் பயணித்திருக்க வேண்டும். நமது ஆழ் மனதில் முத்தான 3 முக்கிய கேள்விகளை கேட்டிருக்க வேண்டும். முதல் கேள்வியாக, நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? 2வது கேள்வியாக, நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முக்கிய 3 கேள்விகளை ஆழ் மனதில் கேட்டு அதற்கான பதிலை நாம் பெற்றிருக்க வேண்டும். ஆழ் மனதிடம் நாம் பேச வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் நான் வலியுறுத்துவேன். அவ்வாறாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆழ் மனதிடம் கேட்டு பாருங்கள். நாம் எதற்காக இப்பொழுது 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நமது ஆரோக்கியத்தை பெறுவதற்காக, நமது ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்காக, நமது ஆரோக்கியத்தை புதுப்பிப்பதற்காக. இந்த 4ல் ஒரு கேட்டகரியில் நம்ம எல்லாருமே இருப்போம். அப்போது ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும், நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்றென்றும் வேண்டும். அப்படிங்கிறதுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் 8 நடைப்பயிற்சியை மேற்கொள்கிறோம். நாம் ஏன் டைகர் குழுமத்தோடு இணைந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம எப்பொழுதுமே டைகர் குழுமம் எப்படி தொடங்கப்பட்டது, எத்தனை பேரால் அது நடத்தப்படுகிறது, எத்தனை நாட்களாக நடத்தப்படுகிறது, ஏன் நடத்தப்படுகிறது, கட்டணமின்றி நடத்தப்படுவது எப்படி, பிரபஞ்ச மரக்கட்டளை என்றால் என்ன, இப்படி பல்வேறு உங்களுடைய எண்ண ஓட்டம் அவைகளில் போய் உங்களுக்கு நானோ ஃபேமிலி டீம் உறுப்பினர்களோ அல்லது கோஆர்டினேட்டர்களோ கேப்டன்களோ வைஸ் கேப்டன்களோ உங்களுடைய முகத்திற்கு முன்பாக உங்களுடைய அகக்கண்ணில் அவை எப்படி செயல்படுகிறது, ஏன் செயல்படுகிறது, எதற்காக செயல்படுகிறது, அதனால் நமக்கு என்ன பலன், இதனால் அவர்களுக்கு என்ன பலன், இப்படி உங்களுக்கு பல்வேறு துணை கேள்விகள் பிறக்கும். இந்த துணை கேள்விகளை எல்லாம் நீங்கள் விடை தேடுங்கள். அந்த விடை உங்களுடைய ஆழ் மனதில் தான் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி கொண்டீர்கள் என்றால் நீங்கள் தொடர்ந்து பயணிப்பீர்கள். அதன் பிறகு நாம் 3வது கேள்வியாக, நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா அப்படிங்கிற அந்த கேள்வியை வைப்போம். இந்த கேள்வியும் கண்டிப்பாக எல்லோரும் ஆழ் மனதில் கேட்க வேண்டும். இலக்கை நோக்கிய பயணம் வெற்றியை தரும் என்பதை நாம் எல்லோருமே உணர்வோம், அறிந்திருப்போம். நம்முடைய மூதாதையர்களும் முன்னோர்களும் நமக்கு அதை வழங்கி சென்று இருக்கிறார்கள். இலக்கு எது என்பதை நமக்கு நினைவில் கொண்டு வர வேண்டும். அந்த இலக்கை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் அடியை எடுத்து வைக்க வேண்டும். இலக்கிலிருந்து நாம் தடம் மாறுகிறோமா, மடை மாறுகிறோமா, அல்லது கவனச்சிதறல் ஏற்படுகிறதா, அல்லது நமக்கு மூளைச்சலவை செய்யப்படுகிறதா என்பதை நாம் நமக்குள்ளாகவே கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கே மட்டுமல்ல, எங்கேயுமே நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்க விடாமல் வேறு ஏதேனும் தடை கற்களாக, வேறு ஏதேனும் மடைமாற்றுதலாக, வேறு ஏதேனும் திசை மாற்றுதலாக, வேறு ஏதேனும் மூளைச்சலவை செய்வதாக எங்கேனும் எப்போதும் உங்களுக்கு தோன்றினால் அதை இன்னும் ஆழமாக நீங்கள் யோசித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து விடுபட்டு இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிட்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து பேசிக் கோர்ஸ் அப்படின்னு நம்ம தொடங்கும் போது சொல்லுவோம், அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புதிதாக வருபவர்களுக்கு இந்த இடத்துல நான் அந்த தகவலை சொல்லணும். பேசிக் கோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, 21 நிமிட நடை. அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது 42 நிமிட நடை. அவ்வளோதான், ரெண்டுக்கும் வித்தியாசம். 21 நிமிட நடைக்கும் 42 நிமிட நடைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 21 நிமிட நடை அப்படிங்கிறது நம்ம முதல்ல ஒரு பழக்கத்துக்கு வருவதற்காக, இப்போது குழந்தைகளாக இருக்கும்போது நமக்கு படிப்பு அப்படின்னு பள்ளிக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு வகுப்பில் குறிப்பிட்ட பாடம் தான் இருக்கும். கதை சொல்லுவாங்க, தூங்க வைப்பாங்க, அப்புறம் அவங்கள ஒரு பழக்கப்படுத்துவாங்க. அந்த குழந்தை பருவத்தில் அந்த பள்ளிக்கு போய் அது பழகிட்ட அந்த குழந்தைகள் அதன் பிறகு எப்பேற்பட்ட பாடமாக இருந்தாலும் ரொம்ப எளிதாக கற்றுக்கொள்வார்கள் அல்லவா? அதுபோல தான் நம்ம இந்த பேசிக் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்கணும். இல்லை நம்மளாம் குழந்தைகளா, நமக்கு ஏன் இப்படி அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக எல்லாருமே எல்லா நேரங்களிலும் குழந்தைகளாகவும் இருப்போம், பெரியவங்களாகவும் இருப்போம். அதுலேயும் இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டு இந்த நடைப்பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது 42 நிமிடமா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்கணுமா, இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு நம்ம அதை தள்ளி போட்டுடுவோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக் கோர்ஸ் அப்படின்னு அதை
2ஆக பிரிச்சிருக்கோம். பேசிக் கோர்ஸில் வந்து 21 நிமிட நடை. அப்போது முதல்ல தொடங்கும்போது ஒரு 20 நிமிட நடை நம்மளை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். அப்போ நம்ம இதை தொடர்ந்து செய்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பழக்கத்தை கொண்டு வந்து அதன் பிறகு அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை கண்டு எல்லாருமே அப்புறம் வந்து அட்வான்ஸ் கோர்ஸுக்கு மாறுவாங்க. ஸோ அதனால தான் பேசிக் கோர்ஸ் அப்படிங்கிறது 21 நிமிட நடையும், அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது 42 நிமிட நடையும். அப்போது 42 நிமிடத்தில் நடக்கிற பலன் தான் 21 நிமிடத்தில் கிடைக்குது அப்படின்னா, நாங்கள் ஏன் 42 நிமிடம் நடக்கணும் அப்படின்னு அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். 42 நிமிட நடை அப்படிங்கிறது நமக்கு 1000 மடங்கு பலனை தரும். 21 நிமிட நடை அப்படிங்கிறது நமக்கு 100 மடங்கு பலனை தரும். நம்மளுக்கு 100 மடங்கு பலன் வேணுமா, 1000 மடங்கு பலன் வேணுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 100 மடங்கே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அங்கேயே நின்றுடுவீங்க. 100 மடங்கு அப்படிங்கிறது என்னை கேட்டால் அது வந்து முதல்ல ஒரு பழக்கப்படுத்துறதுக்காக தான். ஆனால் நம்ம வந்து இந்த உடல் அப்படிங்கிறது பலம் அப்படிங்கிறது வளம் அப்படிங்கிறது 1000 மடங்கு ஒரு யானை பலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா இனி வருங்காலம் அப்படிங்கிறது இதுவரையே உலகத்தில் பல்வேறு விதமான நோய்கள் வந்து பரவி மக்களை வந்து அழிப்பது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகவே இருந்து வருகிறது. யாரெல்லாம் அதை எதிர்த்து போரிடுகிறார்களோ, யாரெல்லாம் அதை எதிர்த்து போராடுகிறார்களோ அவர்களெல்லாம் வெற்றியாளர்களாக, அவர்களெல்லாம் ஆரோக்கியமானவர்களாக, வரலாற்றில் சாதனையாளர்களாக இருக்கிறாங்க. ஸோ அப்போது இப்போ இதுவரைக்கும் இருந்த காலத்துக்கடத்தை கடந்து நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் நம்மளை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, நாமளும் நம்மளுடைய சந்ததியை நாம் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வளப்படுத்துவதற்கு நாம் பலமாக இருக்கணும். ஸோ ஏதோ வாழ்ந்தோம் இருந்தோம் போனோம் அப்படின்னு இருக்கவே கூடாது. நமக்கு இயற்கை கொடுத்த இந்த உடலை நாம் வந்து வளப்படுத்த வேண்டும், ஆரோக்கியப்படுத்த வேண்டும். ஆற்றலோடு எதையும் எதிர்கொள்வதற்கு துணிவோடு இருக்கணும். நான் இதை பெருமைக்கு நான் பலமுறை சொல்லியிருப்பேன். பெருமை அப்படிங்கிறது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கொரோனா தொற்று அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் டைகர் குழுமத்தில் பயணித்த யார் ஒருவருக்கும் அந்த தொற்று தொடக்கூட இல்லை அப்படிங்கிறத வந்து பெருமையாக சொல்கிறோம். அப்படின்னா ஏன் அதன்னா, உலகமே அதை கண்டு பயந்த ஒரு சூழலில் நம்மளோடு பயணித்த அந்த காலகட்டத்தில் நம்மளோடு பயணித்தவர்கள் வந்து ஒரு 100 குடும்பங்கள் இருக்கும். அவர்களில் யாரெல்லாம் இந்த பயிற்சியை மேற்கொண்டார்களோ அவர்களுக்கெல்லாம் காய்ச்சல் அப்படிங்கிறது கூட ஏற்படலை. அவர்கள் வீட்டில் யாருக்காவது தொற்று இருந்தால் கூட இவர்களுக்கு அது பரவலை. அப்படிங்கிற போது இது எப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தான் நாம் உணரணும். ஸோ பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்க எல்லோரும் இதை ஒரு பழக்கமாக மாற்றிக்கிட்டு இந்த நடைப்பயிற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களை நண்பர்களோடு பகிர்ந்துக்கிட்டு நீங்களும் அடுத்து அட்வான்ஸ் கோர்ஸுக்கு மாறணும். உங்களை இணைத்து வைத்தவர்களுக்கு நீங்கள் அந்த தகவலை சொல்லணும். இந்த மாதிரி நானும் அட்வான்ஸ் கோர்ஸுக்கு மாறுறேன் அப்படிங்கிற அந்த தகவலை சொல்லிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் கோர்ஸுக்கு வந்துடுங்க. ஸோ அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு 1000 மடங்கு பலனை அள்ளித்தரும். அப்படிங்கிறதோட இப்போது தொடர்ந்து நம்ம வந்து ஒரு கதை கேட்க போயிடும். கதை கேட்பது என்பது எல்லாருக்குமே ஒரு பிரியமான ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் கதை கேட்பதற்கு எல்லாருமே தயாராவீங்க. இந்த கதை அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து நிச்சயமாக எல்லாரும் அறிந்தது தான். இந்த கதை வந்து புதிதான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லலைனாலும் அந்த கதை சொல்லி அப்படிங்கிறவங்க இந்த கதையை வந்து ஒரு நேர்த்தியாக எடுத்து செல்வாங்க. இந்த கதையை கொஞ்சம் ஆழமாக கேளுங்க. ஏன்னா நான் வந்து இந்த கதையோட முடிவில் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்வி வந்து ஒரு ஒப்பீட்டு முறையாக இருக்கும். அப்போது நீங்கள் இந்த கதை கேட்கும் பொழுதே உங்களுக்கு எதை பற்றியதாக இருக்கும், யாரை ஒப்பிடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு பதில் பிறக்கணும். ஸோ அப்போ நான் கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு பதில் கூறுவதற்கு எளிதாக இருக்கணும். ஸோ இப்போது நாம் அந்த கதையை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். ஒரு கிராமத்துல சிற்பி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் சிற்ப கலைகள்லயே தலை சிறந்தவர். தன் ஒளிய கொண்டு எந்த உருவத்தை நினைச்சு செதுக்கினாலும் அந்த உருவம் அப்படியே தத்ரூபமா இருக்கும். தெய்வீகமான சிற்பங்களையும் செதுக்கும் வல்லமை கொண்டவர். அவருக்குன்னு ஒரு தனி திறமையும் இருந்தது. அவர் தன் கைகளால எந்த கல்லை எடுத்து தன் ஒளியால அதுக்கு உயிர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த கல் பேசுவதை இவரால உணர முடியும். இந்த தனி திறமையால அவருடைய புகழ் அந்த நாடு முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. அந்த சமயத்துலதான் அந்த நாட்டின் ராஜா ஒரு கோவில் கட்டணும்னு ஆசைப்படுறாரு. அதையடுத்து அதற்கான பணிகளையும் தொடங்க ஆரம்பிக்கிறாரு. விக்கிரகத்துல வைக்கக்கூடிய
கடவுள் சிலைய தத்ரூபமா செதுக்கக்கூடிய சிற்பிய தேடிக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் இந்த சிற்பிய பத்தி அரசருக்கு தெரிய வருது. உடனே தன்னுடைய வேலையாட்களை விட்டு அந்த சிற்பிய அரண்மனைக்கு அழைத்து வரும்படி சொல்றாரு. அரசர் கட்டளைக்கிணங்க அந்த சிற்பியும் அரண்மனைக்கு வராரு. அவரை பார்த்த அரசர், சிற்பியே, உங்கள் புகழை பற்றி இந்த நாட்டில் உள்ள அனைவரும் பேசுகிறார்கள். உங்கள் திறமையை சோதிக்கும் நேரம்தான் இது. நம் நாட்டில் புதிதாக கோவில் கட்டலாம் என திட்டம் போட்டுள்ளோம். அதற்கு தத்ரூபமான தெய்வீக சிலை ஒன்றை வடிவமைக்க வேண்டும். அந்த சிற்பத்தை பார்த்தவுடன் தெய்வமே நேரில் வந்து காட்சி அளிப்பது போல் தோன்ற வேண்டும். அப்பேற்பட்ட தத்ரூபமான சிலையை உங்களால் வடிவமைக்க முடியுமா? அப்படி செய்துவிட்டால் பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகிறேன். உங்களுக்கு 1 மாத காலம் அவகாசம். அதற்குள் அந்த தெய்வீகமான சிலையை செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அரசர். அதை கேட்ட சிற்பியோ அரசரை பார்த்து, அரசே, நீங்கள் கூறியது போல் நான் ஒரு சிறந்த சிற்பியா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எந்த சிற்பத்தையும் என்னால் வடிவமைக்க முடியும். மேலும் அந்த சிற்பத்திற்கு உயிரையும் கொடுக்க முடியும். அனைத்தும் தெய்வம் அருளியது. நீங்கள் நினைத்தது போல் ஒரு தெய்வீகமான சிற்பத்தை நான் வடிவமைத்து தருகிறேன் அப்படின்னு அரசருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த சிற்பியோ தெய்வத்தின் சிற்பத்தை வடிவமைக்க வலிமையான கற்களை தேடி காட்டு பக்கமா போறாரு. அந்த காட்டு பாதையில நடந்து போகும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு கல்லு ஒண்ணு பாக்குறாரு. அத பார்க்கும் போதே அவருக்குள்ள ஒரு எண்ணம், இந்த கல்லுக்குள்ள தெய்வீகமான சிலை ஒண்ணு ஒளிஞ்சுகிட்டு இருக்கே, இந்த கல்லுல நாம செதுக்க ஆரம்பிச்சா அரசர் கேட்ட மாதிரியே தெய்வீகமான கடவுள் சிலைய வடிவமைக்கலாம் அப்படின்னு அவருக்குள்ள தோண ஆரம்பிக்குது. உடனே அந்த கல் பக்கத்துல போய், இங்க பாரு, நான் உன்னை ஒரு தெய்வீகமான சிலையா உருவாக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு உன்னோட சம்மதம் வேணும். நீ சம்மதிச்சா என் ஒளிய கொண்டு உன்னை ஒரு தெய்வீகமான சிற்பமா என்னால மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னதும் அந்த கல் சிற்பிய பார்த்து, சிற்பியே, அப்படியா சொல்றீங்க? நீங்க சொல்றத கேட்கும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அதனால நீங்க கேட்டதுக்கு நான் சம்மதிக்கிறேன். இப்பவே என்ன ஒரு தெய்வீகமான சிற்பமா மாத்துங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த சிற்பி தன்னோட ஒளிய கொண்டு அந்த கல்ல கொஞ்சம் கொஞ்சமா செதுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு சில அடிகளை கூட தாங்க முடியாத அந்த கல் ஐயோ அம்மான்னு கத்தி கூச்சலிட ஆரம்பிக்குது. சிற்பியே, என்ன ஒரு கடவுள் சிலையா செய்யறன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் அடித்து கொடுமைப்படுத்துறீங்களே, என்னால வலி தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்குது. உடனே அந்த சிற்பி கல்ல பார்த்து, கல்லே, கொஞ்ச நேரம் உன்னோட வலிய பொறுத்துக்கோ. நீ மட்டும் அப்படி பொறுத்துக்கிட்டீனா உனக்குள்ள இருக்க கடவுள் சிலைய என்னால வெளிக்கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் உன்னை எல்லாருமே தெய்வமா வணங்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த கல்லோ, ஐயோ, என்னாலலாம் வலி தாங்க முடியாது, என்ன விட்டுடு, நான் கடைசி வரைக்கும் இப்படி கல்லாவே இருந்துட்டு போறேன். எனக்குள்ள இருந்து எதையும் நீ வெளிக்கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு கடுமையா சொல்லிடுது. அதுக்கப்புறம் அந்த சிற்பியும் இதற்கு மேல அந்த கல் கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு நினைச்சு அந்த கல்லை விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்போதான் அந்த சிற்பிய யாரோ கூப்பிடுறது போல ஒரு எண்ணம் அவருக்குள்ள தோணுது. உடனே அங்கேயும் இங்கேயும் சுத்தி பாக்குறாரு. அப்பதான் குப்பைகளுக்கு நடுவுல ஒரு கல் இந்த சிற்பிய பார்த்து கூப்பிடுது. அத கண்டதும் சிற்பி கல் கிட்ட போய், கல்லே, உனக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன கூப்பிடுற அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த கல் சொல்லுது, சிற்பியே, இவ்வளவு நேரம் அந்த கல் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க சொன்னதை கேட்டதும் எனக்கும் ஆசை வந்துடுச்சு. நீங்க என்ன வேணும்னா கடவுள் சிற்பம் செய்யறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. நானும் பழமையான நேர்த்தியான கல் தான். என்னோட போராத காலம் இப்படி குப்பைகளுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டேன். உங்க ஒளிய கொண்டு என்ன செதுக்கி பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி என்ன தெய்வீகமான சிலையா மாத்த முடியலனா என்ன விட்டுடுங்க அப்படின்னு சொல்லுது. உடனே அந்த சிற்பி அந்த கல்லை பார்த்து சொல்றாரு, கல்லே, நானும் ஒரு தெய்வத்தின் சிற்பத்தை செதுக்கணும். அந்த சிற்பத்தை செதுக்கணும்னா அந்த கல்லுக்குன்னு ஒரு தெய்வீக தன்மை இருக்கணும். ஆனா நீயும் இப்படி குப்பைகளுக்கு நடுவுல இருக்க, உனக்குள்ள எப்படி தெய்வீக தன்மை இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. ஆனாலும் அந்த கல் சிற்பிய பார்த்து, சிற்பியே, நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா என்னோட வெளி தோற்றத்தை மட்டும் வச்சு என்னை எடை போடாதீங்க. குப்பை மேட்லயும் கோபுரம் அமைக்கலாம்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு முறை முயற்சி செஞ்சு பாருங்க. உங்க ஒளிய கொண்டு என்ன செதுக்க ஆரம்பிங்க. நிச்சயம் எனக்குள்ள இருக்க தெய்வீக தன்மைய நீங்களும் உணர்வீங்க அப்படின்னு மன்றாடி கேட்டுக்குது. அந்த சிற்பியும் இந்த கல் பேசினதை கேட்டு மனம் மாறுறாரு. சரி, இந்த கல் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நாம ஒரு முறை முயற்சி செஞ்சுதான் பார்க்கலாமே
அப்படின்னு தன் மனசுக்குள்ள நினைச்சபடியே அந்த கல்லை பார்த்து, கல்லே நீ சொன்ன மாதிரி நான் உன்னை செதுக்க ஆரம்பிக்கிறேன். அப்படி நான் உன்னை செதுக்க ஆரம்பிச்சா சில நாட்களோ சில வாரங்களோ கூட ஆகலாம். அது வரைக்கும் என்னோட உளிய கொண்டு உன்னை பல முறை அடிக்க நேரிடும். உன்னால அந்த வலிகள் எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த கல் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிற்பிய பார்த்து, சிற்பியே நீங்க என்னை எவ்வளவு அடித்தாலும் சரி, அத்துணை வலிகளையும் என்னால தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொன்ன பிறகு சிற்பியோ தன்னோட உளிய கொண்டு அந்த கல்லை செதுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கல்லை கொஞ்சம் செதுக்குனதுமே அந்த கல்லினுடைய அற்புதத்தை சிற்பி உணர ஆரம்பிக்கிறாரு. அட, இவ்வளவு அருமையான கல் இப்படி குப்பை மேட்டுக்கு நடுவுல இருக்கே, இந்த கல்லுக்குள்ள இப்பேற்பட்ட தெய்வீக தன்மையா அப்படிங்கிற ஆச்சரியத்தோடவே தன்னோட வேலையை தொடர ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேல் கஷ்டப்பட்டு அந்த கல்லை ஒரு தெய்வீகமான கடவுள் சிலையா மாத்துறாரு. அந்த கடவுள் சிலை பார்ப்பதற்கே ரொம்ப தெய்வீகமா இருந்தது. இறைவனே நேர்ல வந்து அருள் பாகிக்கிற மாதிரி இருந்தது. அதை பார்த்த சிற்பிக்கே அவ்வளவு ஆச்சரியம். நாம பண்ண சிற்பங்கள்லயே இதுதான் சிறந்த சிற்பம் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்குள்ள தோணுது. உடனே இந்த சிற்பி தன்னோட சிற்பத்தோட மன்னரை சந்திக்கிறதுக்காக போறாரு. அந்த கடவுள் சிலைய பார்த்த அரசரோ மனம் பூரித்தபடி மிகுந்த மகிழ்ச்சியோட அந்த கடவுள் சிலைய வணங்கி நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சிற்பிய பார்த்து, சிற்பியே இவ்வளவு தத்ரூபமான சிலையை எப்படி செய்தீர்கள்? சாட்சாத் அந்த கடவுளே நேரில் வந்து நிற்பது போல் இருக்கிறது அப்படின்னு மனமாற பாராட்டுறாரு. கோவில் கட்டப்பட்டு அந்த சிலை கருவறைக்குள்ளும் வைக்கப்படுது. அந்த சிற்பத்தை பாக்குறதுக்குனே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் தினம்தோறும் வர ஆரம்பிச்சாங்க. அதை கண்டு அந்த சிலைக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம். தன்னை இவ்வளவு அழகா வடிவமைத்த சிற்பிய பார்த்து அந்த சிலை, சிற்பியே எனக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக தன்மைய இவ்வளவு அழகா வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க. எங்கேயோ குப்பை மேட்டுக்குள்ள இருந்த என்ன இப்படி கோபுரத்துக்கு நடுவுல உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுது. இந்த சிற்பிக்கும் அப்பதான் ஒரு விஷயம் புரிய வருது. மனசுல வைராகியம் இருந்தா குப்பை மேடும் கோபுரமாகும்னு. அப்பதான் அந்த சிற்பிய வெளியில இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி ஒரு குரல் கேக்குது. அந்த சிற்பியோ அங்கேயும் இங்கேயும் சுத்தி பாக்குறாரு. கருவறைக்கு ஏறி செல்லும் வழியில இருந்த படிக்கட்டுகள்ல இருந்து ஒரு கல் சிற்பிய பார்த்து கூப்பிடுறது தெரிஞ்சது. இந்த சிற்பியோ அந்த கல்லு கிட்ட போய், கல்லே நீ யாரு, எதுக்காக என்ன கூப்பிடுற அப்படின்னு கேட்டதும் அந்த கல் ஓன்னு அழ ஆரம்பிக்குது. சிற்பியே, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? முதல்ல தெய்வீகமான சிலைய செதுக்கணும்னு ஒரு கல்ல தேர்வு செஞ்சீங்களே, அது வேற யாரும் இல்ல, நான் தான். அன்னைக்கு மட்டும் நீங்க சொன்னதை கேட்டு நான் வலிய பொறுத்திருந்தேனா இன்னைக்கு இந்த கோவில் கருவறைக்குள்ள இருந்திருப்பேன். மக்களும் என்ன தினந்தோறும் வந்து வணங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அன்னைக்கு வலி பொறுக்க முடியாதனா இன்னைக்கு இப்படி எல்லார்கிட்டையும் மிதி வாங்கிக்கிட்டு இருக்கேன். இங்க வர பக்தர்கள் எல்லாரும் என் மேல ஏறிதான் போறாங்க. தினம்தோறும் அந்த சுமையை என்னால சுமக்கவே முடியல. நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன்னு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்குது. கல்லே, நீ சொல்றது சரிதான். நம்ம இலக்குகளை அடையணும்னா நமக்குள்ள தன்னம்பிக்கையை நாம தான் வளர்த்துக்கணும். நம்ம வாழ்க்கையில ஒரு சில வழிகளை தாங்கிக்கிட்டோம்னா நம் வாழ்க்கை நிச்சயம் ஒரு நாள் பிரகாசமா இருக்கும். வாய்ப்புகள் வரும்போதே அதை பயன்படுத்திக்கணும். ஒரு முறை அந்த வாய்ப்புகளை தவற விட்டா அதுக்கப்புறம் காலம் முழுக்க வேதனைப்பட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னபடி அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த கதை நமக்கு 2 விஷயங்களை உணர்த்துது. ஒண்ணு, நம்ம வாழ்க்கையில சில லட்சியங்களை அடையணும்னா சில வேதனைகளை தாங்கிக்கிட்டு தான் ஆகணும். வாய்ப்புகள் வரும்போதே அதை பயன்படுத்திக்கணும். கஷ்டங்களுக்கு பயந்து வந்த வாய்ப்புகளை தவற விட்டாச்சுன்னா மீண்டும் அந்த வாய்ப்பு நமக்கு வரவே வராது. இரண்டாவதா, யாரையும் தோற்றத்தை வச்சு இடை போடவே கூடாது. நமக்குள்ள இருக்க திறமை என்னங்கறத முதல்ல நாம முழுசா நம்ப ஆரம்பிக்கணும். அந்த நம்பிக்கை ஒண்ணு போதும் நம்ம வாழ்க்கைய சிறப்பாவும் மகிழ்ச்சியாவும் மாத்துறதுக்கு. நன்றி. இந்த அற்புதமான கதையை தொடர்ந்து நம்மளுடைய இடைவேளை அப்படிங்கிறது நம்ம 21 நிமிடத்தில் இடைவேளை வரும். ஆனால் இங்கே 22 நிமிடங்களாக ஆயிடுச்சு. நான் கதை நீங்கள் எல்லாருமே ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த ஒற்றை நிமிடத்தை கட் பண்ண வேணாம்னு அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு நம்ம எல்லாருமே தொடங்கின திசைக்கு வந்துடலாம். இப்போ நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது ராசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் எல்லாருமே அறிவோம். ஸோ அதனால் தண்ணீர் பருகும்போது உங்களுடைய கவனம் முழுவதும் நீரில் இருக்கட்டும். நீரின் சுவையை உணர்ந்து நீங்கள் பருகணும்.
ஒவ்வொரு வாய் நீரையும் பருகும் பொழுதும் உங்களுடைய கவனம் நீரில் தான் இருக்கணும். ஒரு வாய் நீர் அப்படிங்கிறத நம்ம 3 முறை பருகுவோம். அப்போ 2 வாய் நீரை நம்ம வந்து 6 முறை பருகுவோம். ஸோ இதையெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு தான் தண்ணீர் பருக ஆரம்பிக்கணும். ஸோ தண்ணீர் பருகக்கூடிய அந்த கலையை கற்றுக்கொண்டு தொடர்ந்து பயணிக்கலாம். ஸோ தண்ணீர் பருகி முடித்தவர்கள் இப்போ நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ கமெண்ட் பண்ண போகிறோம், கருத்து சொல்ல போகிறோம். இந்த கமெண்ட் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்ம இப்போது ஒளிபரப்பப்பட்ட அந்த கதையில் ஒரு ஒப்பீடாக கேள்வி இருக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த கதையை கேட்கும் பொழுது அந்த கதையில் வந்த சிற்பி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த சிற்பி யாராக தோன்றியது? இப்போ நீங்கள் அந்த கதையை கேட்டீங்க, அந்த கதையில் ஒரு சிற்பி வந்தார். அந்த சிற்பியை நீங்கள் வந்து கதையில் கேட்கும் பொழுது உங்களுக்கு யாரை போன்று தோன்றியது? இதுதான் கேள்வி. முதல் கேள்வியாக இதுதான் ஒப்பீட்டு கேள்வி அப்படின்னு நான் வச்சுருந்தேன். நீங்கள் உங்களுக்கு வந்து யார் வேண்டுமானாலும் தோன்றியிருக்கலாம். நான் இவங்கன்னு சொன்னேன்னா உங்களுக்கு நானே எடுத்து கொடுத்தது போல் ஆகிடும். நீங்கள் கதை கேட்கும்போது அந்த சிற்பியாகப்பட்டவர் உங்களுக்கு யாராக தோன்றினார்? இது வந்து முதல் கேள்வி. இதுதான் நான் வந்து உங்களுக்கு கதைக்குள்ளே இருந்து நான் ஒப்பீட்டு கேள்வியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கேள்விக்கு உங்களுக்கு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். இவங்களாக தான் இருக்கணும், இன்னாராகத்தான் இருக்கும். உங்களுக்கு கதை கேட்கும்போது அந்த சிற்பி உங்களுக்கு யாரோடு அவரை ஒப்பிட்டு பார்த்தீர்கள்? இது வந்து முதல் கேள்வி. இந்த கதையை நீங்கள் எல்லாருமே ஏற்கனவே கேட்டிருப்பீங்கல்ல, நிச்சயமாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதாவது இந்த கதையில் இந்த கதையின் கருத்தை வந்து நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. அப்படி நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கிறீர்களா? இந்த கதையை இல்லை, இந்த கதையின் கருத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா, அறிந்தீர்களா, நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் இரண்டாவது பதிலாக சொல்லுங்கள். ஏன்னா இந்த கதையை நான் கேட்க தொடங்கும் பொழுதே இந்த கதை தான் அப்படிங்கிறத நான் முடிவுக்கு வந்துட்டேன். அப்புறம் என்னடா இந்த கதை வந்து இவ்வளோ நேரம் இழுத்து சொல்லியிருக்காங்களே அப்படின்னு எனக்கே தோன்றியது. ஸோ இந்த கருத்தை நான் அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன். இந்த கருத்து வந்து நிச்சயமாக நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனாலும் இந்த கதை சொல்லி வந்து ஒரு நேர்த்தியாக அந்த கதையை வடிவமைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த கதையில் வந்த கருத்தை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்களா? இதுதான் வந்து இரண்டாவது கேள்வி. இந்த 2 கேள்விக்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நீங்கள் அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷன் செஞ்சுட்டு தொடர்ந்து மீதி இருக்கக்கூடிய 21 நிமிட ஆடியோவை கேளுங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும், அதாவது 42 நிமிட நடைக்காரர்கள் எல்லாரும் வாருங்கள், நமக்கான அடுத்த சுற்றை தொடங்க போகிறோம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து அந்த கதையை பற்றின கேள்விக்கு நீங்கள் விடையும் அளிச்சிருப்பீங்க. ஒப்பீடு அப்படிங்கிறத யாராக நீங்கள் பதில் சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் இந்த கதையை நான் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி ஒப்பீடு செய்து பார்த்தேங்கிறத சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுடைய ஒப்பீடும் அதுவும் ஒன்றாக இருக்கிறதான்னு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளுங்கள். இப்போது அந்த கதை அப்படிங்கிறது ஒரு சிற்பி, அந்த சிற்பிக்கு ஒரு தனித்திறமை என்ன அப்படின்னா, அவர் எந்த கல்லை வந்து செதுக்கப் போகிறாரோ அந்த கல் பேசக்கூடிய அந்த ஓசை அல்லது அந்த சத்தம், அந்த மௌன மொழி அவருக்கு தெரியும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஒரு வரம் போல் இருக்குது. ஸோ அதனால் அவர் செதுக்கக்கூடிய அத்தனை சிலைகளும் வந்து உலகமே போற்றக்கூடிய வண்ணத்தில் பேசப்படுகிறது. இப்போ ஏற்பட்ட நேரத்தில் ஒரு மன்னர் வந்து தன்னுடைய கோவிலுக்கு ஒரு அற்புதமான சிற்பம் வேண்டும், கடவுளின் சிலை வேண்டும் அப்படின்னு எண்ணுகிறார். இந்த சிற்பியை பற்றி அறிந்து இந்த சிற்பியை வரவழைத்து அந்த விஷயத்தை பகிர்கிறார். ஸோ பார்க்கவுமே அந்த சிலையை கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவுக்கு அதில் அவ்வளவு கலைநயம் நேர்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த சிற்பியிடம் சொல்கிறார். ஸோ 1 மாத காலத்திற்குள்ளாக எனக்கு அந்த சிலையை வடித்து தாருங்கள், அப்படி எல்லாரும் பார்க்கவும் கும்பிடக்கூடிய அளவுக்கு அது நேர்த்தியாக இருந்துச்சுன்னா பொன்னும் பொருளும் அள்ளி தருகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். இப்போது அந்த சிற்பி வந்து
கல்லை தேடி அவர் காடுகளுக்கு சென்றாராம். அப்படி செல்லும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு கல்லை பார்த்து அதுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான கலையை உணர்ந்தாராம். ஸோ அந்த கல்லிடம் கேட்டாராம். கல்லும் ஒத்துக்கொண்டதாம். ஸோ நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. ஸோ இப்போ அந்த கல்லை அவர் உளி கொண்டு செதுக்கிறார். ஒரு குறிப்பிட்ட அடி விழுகவும் அந்த கல் அதை ஏற்றுக்கொள்ளலையாம். இல்லை இல்லை, என்னாலலாம் இப்படிலாம் அடிலாம் வாங்க முடியாது, நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தேன், நீ என்னை என்ன உளி கொண்டு இப்படி அடிக்கிற, நான் என்னை தெய்வீகமாக மாற்றிடுவேன், எல்லோரும் என்னை கும்பிடுவாங்கன்னு நினச்சா இப்படிலாம் என்னால் அடி வாங்க முடியாது, என்னை விட்டுடு அப்படின்னு கெஞ்சவும் அந்த சிற்பி விட்டு விழுகிறார். இப்போது இன்னொரு ஓசை இந்த சிற்பியை கூப்பிடுகிறது. என்னென்னு அங்கெங்கும் பார்க்குறாரு. குப்பை கிடங்காக இருக்கக்கூடிய ஒரு இடத்துலேருந்து ஒரு கல் என்னையை நீங்கள் செதுக்குங்க, நான் சிற்பமாக மாறுறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இவர் இல்லை இல்லை, குப்பைக்குள்ளே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அதை குறைத்து மதிப்பிடுகிறார். அது சொல்லுது, இல்லை, எனக்குள் இருக்கக்கூடிய தெய்வீக தன்மையை நீங்கள் வெளிக்கொண்டு வரணும், அதுக்கு நான் தயாராக இருக்கேன், எந்த தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். இல்லை, இது ஒரு மாத காலத்திற்காக ஒரு மாத காலத்திற்கு நீ என்னுடைய உளியில் அடி வாங்கி ஆகணும், அப்போ தான் சிலையை கொண்டு வர முடியும்னு அவர் சொல்ல, நான் தாங்கிக் கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் சொன்னதான் இப்போது செதுக்க ஆரம்பிக்கிறார். செதுக்க ஆரம்பிக்கும் பொழுதே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை அவர் உணர்ந்து கொள்கிறார் அப்படிங்கிற மாதிரியும், அப்புறம் அது ஒளி அடியை தாங்குகிறது. ஒரு அற்புதமான ஒளி தாங்கிய ஒரு சிற்பமாக, தெய்வீகத்தன்மையான ஒரு சிற்பமாக அது உருமாறுகிறது. இந்த சிலையை கொண்டு மன்னரிடம் காட்டுகிறார். மன்னர் கையெடுத்து கும்பிடுகிறார். சிலையை கோவிலில் வைத்தால் அத்தனை நபர்களும் சிலையை பார்ப்பதற்காக நித்தம் போகிறார்கள். கோயிலும் பிரபலமாகிறது. ஸோ அப்படிப்பட்ட அந்த அற்புதமான சிற்பம் நன்றி சொல்லுது. இந்த மாதிரி என்னை எல்லோரும் கும்பிடக்கூடிய அளவுக்கு என்னை மாற்றின அந்த சிற்பிக்கு நன்றி அப்படின்னு சொல்லுது. சிற்பியும் அந்த கல்லிடம், அதாவது சிலையிடம் பேசிட்டு வெளியில் வராரு. வெளியில் வரும்போது ஒரு சத்தம் கேட்கிறது. என்னன்னு பார்க்குறாரு, அந்த மிதிகல்லாக படிக்கல்லாக இருக்கக்கூடிய அந்த கல் பேசுகிறது. யார் நீன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒளியில் அடி வாங்க முடியாதுன்னு நான் ஒதுங்கி இருந்தேன் அல்லவா, என்னை இப்படி படியாக மாற்றிட்டாங்க அப்படின்னு அந்த கல் சொன்னதான். ஸோ யார் சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி வர்றாங்களோ அவங்க தான் பெரிய சாதனையாளராக மாறுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கதையை எல்லா பயிற்சியாளர்களும், ஏன் எல்லாருமே இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. இந்த கதையை நிச்சயமாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு தான் பதில் சொல்லியிருப்பீங்க. அதுதான் உண்மை. ஸோ இதுதான் அந்த கதை. இந்த கதையில் நான் அந்த சிற்பி அப்படின்னு சொல்லும்போது, ஒப்பீடு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு தோன்றியது என்னுடைய குருமார்கள், ஆசிரியர்கள். இதில் ஒரு நபராக இருக்கலாம், இல்லை 1000 நபர்களாக இருக்கலாம். ஒரு குரு அப்படிங்கிறவர் தான் நம்மளை செதுக்கிறவர். நான் ஒப்பீடு அப்படின்னு சொல்லி டீச்சரை தான் நினச்சேன். ஸோ எத்தனை பேர் யாரை நினச்சிங்க? ஏன்னா அம்மாவை சொல்லலாம், அப்பாவை சொல்லலாம், யாரை வேண்டுமானாலும் நீங்கள் குறிப்பிடலாம் அந்த இடத்துல. ஸோ அது மாதிரி ஒரு குரு இப்படி தான் தேர்வு செய்கிறார். நமக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வருவது அந்த குருவிடம் தான் இருக்குது. நாம் எந்த குருட்ட சிக்கி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நாம் சிற்பமாக வெளிப்படுவோம் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு அந்த கதையை கேட்கும்போது தோன்றியது. இது என்னுடைய பார்வை. இது சரியானலாம் முடிவுக்கு வந்துடாதீங்க. நீங்கள் ஒருவேளை ஒப்பீடுன்னு சொல்லவும் நீங்கள் வேறு மாதிரி ஏதேனும் யோசித்து பதிலளிச்சிருந்தீங்கன்னா அது உங்கள் இடத்துல இருந்து அது சரி. நான் அந்த கதை கேட்கும்போது அந்த சிற்பியாகப்பட்டவர் குருவாக தோன்றினார். அது சரியானா எனக்கு சரி, உங்களுக்கு நீங்களும் அதே போல் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் சரி. ஒருவேளை நீங்கள் மாற்றி வேறு மாதிரி யோசிச்சுருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா விடையை நான் இனிமேல் தானே பார்க்க போகிறேன். ஸோ நாளைக்கு அதை பற்றி கூட அதில் நீங்கள் என்ன பதில் சொல்லியிருக்கீங்களோ அதை வைத்து நான் முடிவெடுக்கலாம். அப்போ நான் பேச முடியும். ஆனால் இப்போ என்னுடைய கோணத்தில் மட்டும்தான் நான் பார்க்க முடியும். ஸோ ஒரு குரு தான் நமக்குள் இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வருகிறார். அந்த குரு சும்மா நம்மளுக்கு போதிச்சார் அப்படின்னா நாம் கல்லாகவே தான் இருப்போம். இந்த கல்லை சிலையாக வடிவமைக்கணும் அப்படின்னா அவரிடம் நம்ம முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா குரு அப்படிங்கிறவங்க, அதாவது ஆசிரியர், வாத்தியார் அப்படின்னு சொல்லுவோம் அல்லவா, அவர்களிடத்தில் கொண்டு போய் பிள்ளைகளை விடும்போது எல்லா பெற்றோர்களும் சொல்வதே அதான், கண்ணை மட்டும் விட்டுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை நான் சொல்லும்போது உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாருக்குமே கண் போயிருக்கும். கண்ணை மட்டும் விட்டுட்டு என்ன வேண்டுமானாலும் பண்ணிக்கிறேங்க, தோலை உரிச்சிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு
அந்த குருவிடம் ஒப்படைத்து விடுவார்கள். இன்றைக்கி அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. அது 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 விட்டுருங்க. ஆனால் அந்த குருவாகப்பட்டவர் இப்போ என்னையவே நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, என்னையெல்லாம் வெளிக்கொண்டு வந்திருக்காங்க, செதுக்கியிருக்காங்க அப்படின்னா, உளி கொண்டோ அல்லது பிரம்பு கொண்டோ அடித்து செதுக்கலை. ஸோ அவங்க ஒரு சில விஷயத்தை கையாளுவாங்க, ஒரு சில நேரங்களில் கோபப்படுவாங்க, ஒரு சில நேரங்களில் வையுவாங்க, திட்டுவாங்க, ஏதேதோ செய்வாங்க. செய்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வருவாங்க. ஸோ நம்மளுடைய இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கோம், நல்ல உயர்வாக இருக்கோம், அந்த ஆசிரியர்களை நினைக்கிறோம், வணங்குறோமே ஒழிய நம்மால் அவர்களுக்கு வேறு ஏதேனும் பலன் உண்டானா கிடையாது இல்லையா? எல்லா ஆசிரியர்களையுமே நான் சொல்கிறேன், எல்லா குருமார்களையுமே சொல்கிறேன். நம்மளை உருவாக்கி செதுக்கி உருவாக்குனவங்க தன்னுடைய உழைப்பை கொட்டி நம்மளை வந்து கொண்டாடி நம்மளை இவ்வளோ தொலைக்கு கொண்டு வந்தவங்களுக்கு நிறைய பேர் மானசீகமாக கூட நன்றி சொல்கிறதில்ல. எல்லாருமே தன்னுடைய தனித்திறமையால் வெளிவந்தவர்கள் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாருமே கல் தான், கல்லுக்குள்ளே சிற்பம் ஒளிஞ்சு தான் இருக்கும். அந்த சிற்பத்தை செதுக்குவது அந்த சிற்பியோட வேலை. அந்த சிற்பி குருவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், வேறு ஏதேனும் ஒரு உறவு முறையில் கூட ஒரு சிற்பி நமக்குள்ளே இருந்திருக்கலாம். அவங்க இல்லைன்னா நாம் இல்லை. அப்போது அந்த நன்றி கடன் அப்படிங்கிறத நம்ம வந்து மனதால் மானசீகமாக நினைப்பதே பெருமையாக சொல்கிறோம். இப்போ நம்ம டைகர் குழுமத்திலே நம்ம சொல்லுவோம், நம்ம நன்றி சொல்கிறது, குருவுக்கு நன்றி சொல்கிறதுலாம் பெருமைக்குரிய விஷயம். ஆனால் அந்த குருவுக்கு நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோம்னா கிடையாது. ஸோ அந்த குரு எங்கே இருக்காருன்னா தெரியாது. ஸோ நமக்கு ஒரு காலத்தில் அவங்க தன்னை வருத்தி உழைத்து நம்மளை வந்து முன்னேற்றி இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த குருவாக தான் அந்த சிற்பி எனக்குள் தோன்றினார். ஸோ அந்த சிற்பிங்கிற அந்த குருவுக்கு என்னுடைய குருவுக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். நீங்களும் உங்களுடைய குருனா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு குருவாகவும் இருக்கலாம், இல்லை 1000 குருவாகவும் இருக்கலாம். நீங்கள் அந்த குருக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் உங்களுடைய குருவின் பெயரை சொல்லி கூட நீங்கள் வந்து நன்றி சொல்லிக் கொள்ளுங்கள். இது அந்த கதையை கேட்கும்போது எனக்கு தோன்றியது. இன்னொரு விஷயம், அந்த குருவாகப்பட்டவர் ஒரு முடிவுக்கு வர்றார். இந்த சிலை படிக்கும், செதுக்க முடியும். அதாவது படிக்க முடியும். நான் வந்து ஆசிரியராகவே மாறிட்டேன். அந்த பாயிண்ட்டும் அதுவும் சரிதான். ஒரு சில நேரங்களில் ஆசிரியர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த பிள்ளைகளெல்லாம் படிக்கும், இந்த பிள்ளைகளெல்லாம் படிக்காது அப்படின்னு ஒரு ஒரு ஒப்பீட்டு முறைக்கு வருவாங்க. அது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத அந்த கல் வந்து நிரூபித்தது. இந்த கல் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் அப்படிங்கிறது உடனே நாளில் அந்த சம்பவத்தை மட்டும் உங்களோட விவரிக்கிறேன். என்னோடு பள்ளி படித்தவர்கள் யார் நம்ம கிளப்பில் என்னோடு பள்ளி படித்தவர்கள் யாராயினும், ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டே பண்ணுறதில்ல. நிறைய பேர் ஆடியோ கேட்குறாங்க, நித்தம் கேட்குறேன்லாம் சொல்கிறாங்க, ஆனால் கமெண்ட் பண்ணுறதில்லனால தெரியலை. ஸோ படித்தவர்கள் இருந்தால் இந்த விஷயம் அவர்களையும் வந்து நினைவூட்டும். ஒரு 11ஆம் வகுப்பு அந்த காலகட்டத்தில் 11ஆம் வகுப்பு வந்து நாங்கள் பள்ளி படிக்கும்போது, அப்போ வந்து 11ஆம் வகுப்புலாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது, அதாவது நம்மளுடைய இறுதி ஆண்டு தேர்வுன்னு சொல்லுவோம் அல்லவா, பள்ளியோட இறுதி ஆண்டு தேர்வு, அந்த தேர்வுடைய ரிசல்ட் வந்து அந்த பள்ளியில் அந்த ஆசிரியர்கள் எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கும். எங்களுடைய பள்ளி தேர்வு முடிவுகள் வந்து பேப்பரில் தான் வரும். அப்போல்லாம் நியூஸ் பேப்பரில் தான் வரும். ஸோ நியூஸ் பேப்பரில் வந்தது ஒரே பொத்தாம் பொதுவாக நான் படித்த பள்ளியுடைய பெயரை போட்டு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அத்தனை நபர்களும் தேர்வு செய்யப்படுகிறார்கள்னு பொத்தாம் பொதுவாக செய்தி. ஸோ அதெல்லாம் அந்த காலத்தில் அப்படி தானே இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் பொத்தாம் பொதுவான தேர்வு ரிசல்ட் வந்துருச்சு. சரி, எல்லாருமே வந்து அந்த ஆண்டு தேர்வோடைய அந்த விடுமுறை தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் ஒரு நண்பர் வந்து என்னிடத்தில் வந்து, பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய நண்பர், என்னுடைய வீடுமே பள்ளிக்கு கொஞ்சம் அருகில் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கும். ஸோ அந்த நண்பர் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நண்பா, ரிசல்ட்டு மறுபடியும் பள்ளியில் ஒட்டி இருக்கிறாங்க, ஸோ பாதிக்கும் மேற்பட்டவர்களை ஃபெயில் ஆக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியை என்னோடு பகிர்கிறார். எங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அது எப்படி எல்லாரையுமே தேர்வாகி விட்டார்கள்னு ரிசல்ட்டை போட்டுட்டு இப்போ எப்படி அப்படின்னு. இல்லை, போய் பாரு, ரிசல்ட் ஒட்டியிருக்கிறாங்க,
அவரை சொல்கிறாரு, நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு அவர் என்னிடத்தில் சொல்கிறார், கவலையோடு சொல்கிறார். உடனே எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்படி அப்போல்லாம் வந்து டெலிஃபோன் இருந்த காலம். ஸோ நண்பர்களுக்கெல்லாம் ஃபோனை போட்டு இந்த மாதிரி ரிசல்ட் ஒட்டியிருக்காங்களா, நான் போகிறேன், நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறோம். இந்த திரைப்படத்தில் பார்ப்பது போல் ஒவ்வொரு நம்பராக, எல்லாமே நண்பர் தான், ஒவ்வொரு நம்பராக தொட்டு 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 விரலில் அடுத்தடுத்த நம்பர் வருதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே வரோம். ஒரு நம்பர் இருந்தால் ஒரு நம்பர் இருக்காது, ஒரு நம்பர் இருந்தால் ஒரு நம்பர் இருக்காது, அந்த மாதிரி ரிசல்ட் இருக்குது. அப்போது என்னுடைய எண் வந்து பாஸ் ஆனவர்கள், தேர்வானவர்கள் பட்டியலில் இருக்குது. எனக்கு முன்னையும் சரி பின்னையும் சரி நம்பரை காணோம். நண்பர்கள், அதாவது எனக்கு பரீட்சையில் முன்னையும் பின்னையும் எழுதியவர்கள்லாம் ஃபெயில் பட்டியலில் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து எங்களுடைய வகுப்பில் ஒரு மொத்தமாக அந்த ஆங்கில வழியில் படித்தவங்க வந்து ஒரு 100 பேர் இருக்கிறோம் அந்த பள்ளியில். அப்படின்னா 50 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள், 50 நபர்கள் தேர்வு செய்யப்படவில்லை. இது ஒரு பெரிய செய்தி. அதாவது இவங்கெல்லாம் இல்லை, எல்லாரையும் அந்த ப்ராக்டிக்கல் மார்க் அப்படிங்கிறத வந்து கையை வச்சு 50 மார்க் அப்படிங்கிறது அந்த ப்ராக்டிக்கல் மார்க், அதில் கையை வச்சு யாரெல்லாம் ஃபெயில் பண்ணணுமோ அவ்வளோ பேரையும் ஃபெயில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் முடிவு. ஸோ இந்த முடிவு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்கிறது. சிஇஓ ஆஃபீஸிலேருந்து அத்தனை நபரும் மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கு நடக்குது. நாங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கோம், பட் தேர்வு செய்யப்பட்டிருந்தாலும் நண்பர்களுக்காக நாங்களும் சேர்ந்து போராடுறோம். யாருமே பள்ளிக்கு போகலை. 12ஆம் வகுப்பு தொடக்க காலகட்டத்தில் பள்ளிக்கு போகலை. பட் அந்த பெரிய ஸ்ட்ரைக் ஆகி தேர்வு அப்படிங்கிற முடிவு அப்படிங்கிறது பேப்பரில் வந்தது தான். அப்புறம் எதுக்கு தனிப்பட்டு செஞ்சீங்க அப்படின்னு பள்ளி நிர்வாகத்திடம் வந்து மாவட்ட கல்வி அலுவலகத்தில் இருந்து கேள்விகள் கேட்டு அப்புறம் எல்லாரையுமே பாஸானவர்கள் பட்டியலில் வைங்கன்னு சொல்லி, ஆனால் அந்த ஃபெயிலானவர்களை தனி வகுப்பாக, அதாவது இப்போ சொன்னாங்கள் அல்லவா, அந்த கல் வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி இது வந்து குப்பையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த கல்லை வந்து ஆசிரியர் புறந்தள்ளியது போல் அந்த மாணவர்களுக்கு வந்து தனி வகுப்பறை, நாங்கள் எல்லோரும் பாஸானவங்கள் எல்லாரும் ஒரு வகுப்பறை, அவங்க இன்னொரு வகுப்பறை அப்படிங்கிற மாதிரி உருவாக்கப்பட்டது. ஸோ உருவாக்கி இதில் பெரிய இதுதான் நான் சொல்ல வர்றது. இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பாஸானவர்கள் ஃபெயிலானவர்கள்னு அது வந்து ஃபெயில் கிளாஸ்ன்னு தான் கேலியாக நாங்கள் அப்போ விளையாட்டாக பேசும்போது ஃபெயில் கிளாஸ்னே அவங்கள கேலி பண்ணுவோம். என்னோடு உடன் பெரிய ரொம்ப க்ளோஸாக இருந்த நண்பர்கள் எல்லாம் அதில் இருந்தாங்க. ஆனால் அதிலிருந்து மட்டும் 10லிருந்து 12 நபர்கள் எம்பிபிஎஸ் அப்படிங்கிற அந்த படிப்புக்கு போனாங்க. ஸோ அதாவது அந்த சிற்பம் போல் அவர்களை வந்து அங்கே வேறு ஆசிரியர்கள் செதுக்குனாங்க. இது இப்போ எம்பிபிஎஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன். அதிலிருந்து மிகப்பெரிய நபர்கள் எல்லாம் உருவானாங்க. ஸோ ராமநாதபுரத்தில் இன்றைக்கும் என்னுடைய நண்பர்களாக நிறைய பேர் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய, அதாவது நான் வந்து யாரையும் குறைத்தும் மதிப்பிடலை, யாரையும் குறைத்தும் சொல்லலை. இந்த கதை சொல்லும்போது எனக்கு அதுதான் தோணும். ஸோ இந்த ஆசிரியர் எப்படி முடிவெடுத்தாரோ அதுபோல் அந்த வகுப்பில் அப்போது முடிவெடுத்தாங்க, இவங்கெல்லாம் ஃபெயில் ஆனவங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அதுக்கு சில ஆசிரியர்கள் வந்து உயிரை கொடுத்து வேலை பார்த்து அவங்கள செதுக்கி அவங்கள ஒரு உயர்வான இடத்துக்கு கொண்டு வந்து அந்த வகுப்பில் படித்த எல்லாரையுமே அந்த ஆண்டு வந்து 12ஆம் வகுப்பில் வந்து மிகப்பெரிய தேர்ச்சி பெற வச்சாங்க. எங்களோடு படித்தவர்களில் கூட ஒரு 4 நபர்கள் வந்து தேர்வு 12ஆம் வகுப்பில் தேர்வில் வந்து தோற்று போனார்கள். ஸோ இந்த கதையெல்லாம் எனக்கு நினைவில் வந்து போனது. ஸோ இந்த கதைகளெல்லாம் நினைவுக்கு வந்தது. எனக்கும் வந்து அது ஒரு மலரும் நினைவாக இருந்தது. உங்களுக்குமே நான் வந்து எப்படி ஒப்பிட்டு பார்த்தேன் அப்படிங்கிறதுக்கு எடுத்து சொல்லும் விதமாக அமைந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த பற்றின கருத்தை வந்து நீங்கள் வந்து தாராளமாக வெளிப்படுத்துங்க உங்களுடைய கமெண்ட் பகுதியில். என்னுடைய நண்பர்களாக, அதாவது அந்த காலகட்டத்தில் 11ஆம் 12ஆம் வகுப்பு படித்தவர்கள் யாரேனும் வந்து இப்போது என்னோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் டைகர் குழுமத்தில் அப்படின்னா, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக பகிருங்கள். ஏன்னா அதன் மூலமாவது நீங்கள் வந்து என்னோடு இணைந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க, நடக்கிறீங்க அப்படிங்கிறத நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த அற்புதமான கதையின் வாயிலாக இந்த அற்புதமான கருத்துக்கள் வெளிவர உதவிய அந்த கதையை சொன்ன அந்த சகோதரிக்கு என்னுடைய நன்றிகளை, மானசீக நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு, வாருங்கள் நாம் அனைவரும் நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு செய்யலாம். அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம்.
உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். உங்களுடைய கருத்துக்களை எவ்வளவுக்கு எவ்வளவு பதிவிடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்களும் நாங்களும் ஒன்றாக ஒரு வேவ் லென்த்தில் வர முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அப்படிங்கிறதோட வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும் என்று நாம் வேண்டிக் கொண்டு நாம் அனைவரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.